இரா அருணாச்சலம் அவர்களின் 3வது கவிதை நூல் வெளியீடு இனிதே தொடங்குகிறது. முதலாவது கவிதை நுகத்தடி, 2வது கவிதை நூல் அடுத்த பயணம் என்பதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 3வது கவிதை நூல் இனிதே வெளியிடப்பட இருக்கிறது. இந்த வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வரவேற்புரை ஆற்ற தமிழ் பேராயத்தின் தலைவர் கலைமாமணி கரு நாகராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாரிவேந்தர் மாணவ தமிழ் மன்றம் என்ற ஒரு அமைப்பை இந்த பல்கலைக்கழக வளாகத்திலே தோன்றுவதற்கு காரணமாக இருந்து அதன் மூலமாக எண்ணற்ற கவிஞர்களை, எழுத்தாளர்களை, பேச்சாளர்களை எல்லாம் உருவாக்கி ஒரு புதிய வரலாற்றையே இந்த வளாகத்தில் படைத்த பெருமைக்குரியவர் அன்பு தம்பி அருணாச்சலம் அவர்கள். தமிழ் பேராயத்தினுடைய அரவணைப்பிலேயே வளர்ந்த சிறப்பிற்குரிய கவிஞர் அவர். 3வது கவிதை நூலான வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை என்ற இந்த அற்புதமான கவிதை நூல் தமிழகத்தினுடைய புது கவிதை எழுதக்கூடிய தரமான கவிஞர்கள் வரிசையிலே தம்பி அருணாச்சலமும் ஒருவர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் இந்த கவிதை நூல் அமைந்திருக்கின்றது. பாரதியார் கவிதைகளிலே நாம் கண்ட அடையாளங்கள், அந்த தெளிவு, அந்த சிந்தனை, அதையெல்லாம் தம்பி அருணாச்சலத்தினுடைய கவிதையிலே நான் காண்கிறேன். ஒரு உளவியல் பார்வையில் இந்த கவிதையை படிச்சிருக்காரு. அர்த்தமற்ற யோசிப்பு, தேவையில்லாமல் சில வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அர்த்தமற்ற யோசிப்பும் அதீத நேசிப்பும், தேவையில்லாமல் சிலர் மேலே வந்து அதிக அன்பு காட்டுவோம் ஏன்னு தெரியாமலே. ஏதோ ஒரு நோய், இது ஒரு நோய் அப்படிங்கிறாரு. அந்த நோய் என்ன காரணம், என்ன நோய்ன்றது நீங்காத நினைவுகள்ங்கிறாரு. நம்முடைய மனத்தை விட்டு நீக்க முடியாத அளவிற்கு எந்த நினைவுகள் நம்மை ஆக்கிரமிச்சுட்டு இருக்குதோ அந்த நினைவுகளே தான் அந்த நோய்களுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு. அதாவது நோய் வருவதற்கும் காரணம் நீங்காத நினைவுகள். அந்த நோயை போக்குறதுக்கு மருந்து என்ன அப்படின்னாக்க 2மே நீங்காத நினைவுகள் தான். இது உண்மையிலே ஒரு உளவியல் பார்வையிலே வந்து உணர்ந்து பாடியிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை, ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே ரொம்ப அப்படி கவிதையோடு இருந்துச்சு. எனக்கு அர்த்தம் ஃபஸ்ட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் கரெக்டான அர்த்தத்தை இவர் நாகராஜ் படிச்சுட்டு சொன்னார். உண்மையிலே நான் அதை ஃபுல்லாக படிக்கலை, ஏன்னா இது காலையில் தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் தான் நான் படித்தேன். ஸோ அந்த இதோட மீனிங் என்னன்னு கரெக்டாக அவர் சொன்னார். ஸோ அதுதான் அதோட மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான கவிதையான மீனிங், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சில இது படித்தேன். உண்மையிலே கவிதை சொன்னால் மனசுலேருந்து சொல்லுவாங்கன்னுவாங்க, மனசுலேருந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஒரு 2-3 சாப்டர் தான் பார்த்தேன். ஸோ அது ஆழ் மனதிலேருந்து வந்தது, அப்படியே மனசுலேருந்து வராமல் ஆழ்ந்த மனதிலேருந்து வந்தது. ரொம்ப அழகான கவிதையாக இருந்துச்சு. அதுவும் இந்த வயசில், அதுவும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 28, 29 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வயசில் வந்து இவர் 3வது கவிதையாக வெளியிட்டிருக்காரு. இது கண்டிப்பாக வெளியே போய் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எல்லாரும் படிக்கணும்னு சொல்கிறேன், இதை எல்லாம் பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எனக்கு ரொம்ப. இன்னொன்று வந்து இன்றைக்கி வந்து பாரதியார் பிறந்த நாள். ஸோ கவிதை என்ன, பாரதியார் பாரதிதாசன் தானே வரும். ஸோ அந்த நாளில் அவருக்கு நம்ம பெருமை சேர்த்துறாப்புல இந்த நூல் வெளியீட்டு விழா நடந்திருக்கு. ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து என்னென்னா, பாரதியார் 100 ஆண்டுகள் கழித்து, அவர் இறந்து 100 ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இங்கே வர ஜென்ரேஷன்ஸ் அவங்க எப்படி இப்போலாம் நூல்லாம் வெளியிடுறாங்கன்றது ரொம்ப அது நம்ம பாரதியார் கொடுக்குற ஒரு பெருமிதம், ஒரு டெபியூட்னே சொல்லலாம் அவருக்கு நம்ம கொடுக்கறது. ஸோ இதை இன்னும் இந்த 3 நூலோடு விடாமல் இன்னும் நிறைய நூல்கள் வெளியிடணும். நிறைய வந்து பசங்களுக்கு அது ஒரு நூல் வந்து அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கணும்னு நினச்சி இந்த வாய்ப்பினை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்று பாரதியார் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த விழா நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருணாச்சலம் ஒரு சிலர்கிட்ட பழகணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் கழித்து அவங்க என்ன மாதிரின்னு புரியும். ஆனால் அருணாச்சலத்தில் பார்த்த மாத்திரத்திலே ஒரு சிலரை வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் இல்லையா? அப்படியே அருணாச்சலம் மிக அற்புதமான மனிதர், பார்த்தாலே தெரியும். உங்களுடைய கவிதையில் போன தொகுப்பில், இதுக்கு முந்தின தொகுப்பில் அந்த ஒரு கவிதை, அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. விழுந்த அடி என்னவோ எனக்கு தான், சிவந்த கன்னங்களோ அவளுடையது. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பேரன்பு உள்ள இன்னொரு யாரோ ஒரு தோழியோ நம்மளுக்கு பிடிச்சவங்களோ அவங்கள பற்றியான கவிதை மாதிரி இருந்துச்சு. இன்னொரு கவிதை, இதுவும் போன தொகுப்பில் உள்ளதான். உன் நினைவில் இருப்பதை விட உன் நினைவாய் இருப்பதே அழகு. நல்ல கவிதைகள். ஒரு விகடனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு கவிதை, ஒரு இந்த மாதிரியான லென்த்தில் இருக்கிற, எனக்கு எப்பயுமே என்னென்னா ஹைக்கூ சார்பாக தான் நான் நிறைய இயங்குவேன்.
ஆனால் இந்த டைப்பில் படித்த ஒரு சில கவிதைகளை வந்து நினைவில் இருக்கிற ஒரு கவிதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், மாணவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும். அப்பாவும் பையனும், நான் வந்து கவிதையாக சொல்ல முடியாட்டினா அகவிதையாக சொல்கிறேன். அதை ஒரு குட்டி பையனோட அப்பா வந்து கடைக்கு போயிட்டுருக்காரு. என்னப்பா எங்கே போகிறோம் கேட்டப்போ, இல்லைப்பா எறும்பு மருந்து வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஏன்ப்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்குறான். இப்படி இந்த லென்த்தில் இருக்கிற ஒரு சில கவிதைகள் வந்து நம்மளை முழுக்கிற மாதிரியான ஒரு சில கவிதைகள் இருக்குது. தேவாலயத்தில் வந்து ப்ரேயர் தொடங்க போகுது, அதனால் குழந்தைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் வெளியில் இருங்க, பிரார்த்தனை தொடங்க நேரம் வந்து விட்டதுன்னு பாரதியார் சொல்கிறாரு. பிரார்த்தனை தொடங்கியது, கண்களை மூடி எல்லாரும் பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தனை முடிந்து கண் விழித்த போது குழந்தை இயேசுவும் வெளியேறியிருந்தார். இப்படி ஒரு வரியில், 3 வரியில், ஒரு 5 வரியில், ஒரு 10 வரியில் பேர் அற்புதமான கவிதைகள்லாம் வந்து இருக்குது. இப்போது நம்ம சிஸ்டர் சொன்ன மாதிரி, சீனிவாசன் பிருந்தா சீனிவாசன் சொன்ன மாதிரி நிறைய வந்து ரீல்ஸ் பார்க்குறோம், நிறைய வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து கொஞ்சம் இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரை விட கொஞ்சம் வென்றெடுக்கணும்னு சொன்னால், நீங்கள் தனித்து தெரியணும்னு சொன்னால் கொஞ்சம் படிக்கணும். படிக்கிற உலகம் இருக்குல்ல, அது வந்து உங்களுடைய கற்பனைக்கு இப்போ வந்து அதில் இருக்கிற அந்த விஷுவல்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களை தனியாக வச்சுக்கும். கண்டிப்பாக மற்றவங்கள வந்து விட நீங்களே வேற ஒரு பார்வை உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதனால் நீங்கள் நிச்சயமாக வந்து படிங்க. எடுத்தோடனே எல்லாமே வந்து புரிஞ்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அது வந்து உங்களை விட்டு வெளியில் போகவே போகாது. பாரதியார் பிறந்த நாள் நடைபெற இந்த கவிதை வெளியீட்டு விழாவில் பாரிவேந்தர் அவர்கள் வருவார்கள், அவரும் ஒரு கவிஞர் என்று சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் பாரிவேந்தர் கவிதைகள் என்று ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார். அந்த வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்தேன், இன்றைக்கு அவர் வரவில்லை. அதை அவருக்கு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரிவேந்தர் வராவிட்டாலும் இன்றைக்கு பாரதியாருடைய மிக முக்கியமான 2 கொள்கைகள் என்ன என்றால், தேச விடுதலை, பெண் விடுதலை. தேச விடுதலையை பற்றி அவர் எழுதியது அதே அளவுக்கு பெண் விடுதலையை பற்றி எழுதியிருக்கிறார். ஆகவே பாரிவேந்தர் வராவிட்டாலும் அம்மா மணிமங்கை சத்யநாராயணன் இந்த விழாவிற்கு வந்து தலைமையேற்றிருப்பது பாரதியாருக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதை என்றே நான் நினைக்கிறேன். கடக்க முடிகிற தூரம் என்றாலும் அங்கேயே நிற்கிறேன், கடக்க முடியாமல் அல்ல, மறக்க முடியாமல். அதுக்கப்புறம் பாருங்க, ஏமாந்து பழகிய எனக்கு இது ஒன்றும் புதிதல்ல, பழக்கப்பட்ட பழைய பரிசு. ஒரு லட்சியத்திற்காக போராடுகிற ஒரு மனிதனும் இப்படி போராடும் போது அவனுக்கு கிடைக்கிற ஏமாற்றங்கள் அவனை வந்து சலிப்பாக மாற்றுவதில்லை என்று கூறுகிற இந்த கவிதை. சமத்துவம் சமைக்க சொன்னால் சாதி சமயம் சமைத்து வைக்கிறாய் என்று சமுதாயத்தை பார்த்து கூறுகிற ஒரு கவிதை. அவர் பெரும்பாலுமே அவர் எழுதுகிற கவிதைகள் எல்லாம் இந்த காதல் கவிதைகள் என்பவற்றை தாண்டி பேராசிரியர் கருணாகராசன் அவர்கள் சொன்னதை போல சிரியாவை பற்றி, லிபியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி. ஏன்னா லிபியாவில் ஏற்பட்ட ஒரு வெள்ளம், ஆப்பிரிக்க நாடு லிபியா, அங்கே ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி இங்கிருந்து ஒருவர் கவிதை எழுதுகிறார் என்றால் இதற்கெல்லாம் முன்னோடி நம்முடைய பாரதி தான். எங்கோ ஒரு கரும்பு தோட்டத்தில் தமிழன் கஷ்டப்படுவதை அவர் அன்றைக்கே கவிதை எழுதினார். எங்கோ ரஷ்யாவில் புரட்சி ஏற்பட்டால் இங்கே கவிதை எழுதுவார். அவை உலகம் நோக்கிய பார்வைதான் ஒரு சாதாரண கவிஞனை சிறந்த கவிஞனாக மாற்றியது. அப்படி அந்த வழியிலே தான் நம்முடைய அருணாச்சலமும் சென்று கொண்டிருக்கிறார். அருணாச்சலத்தோட கவிதைகள் முழுக்க நம்ம வாசிக்கும் போது எனக்கு 2 விஷயம் அதுல படுது. ஒண்ணு வந்து ஒரு கல்லூரி, ஒரு விடலை பருவமா, ஒரு இளம் பருவத்தோட ஒரு துடிக்கிற ஒரு காதலை சொல்ற ஒரு மனசா இருக்கு. இன்னொன்னு வந்து சமூக பார்வை, ஒரு சோஷியல் கன்சர்ன். நான் பொதுவா எந்த படைப்பா இருந்தாலும், அது சினிமாவா இருக்கட்டும், கதையா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், கட்டுரையா இருக்கட்டும், அதுல 3 விஷயம் நான் ரொம்ப முக்கியமா எனக்கு பர்சனலா படணும் அப்படின்னு நினைப்பேன். ஒன்னு ஜெண்டர், நம்ம வந்து ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி, ஆண் பெண்ணை வந்து நம்ம எந்த லெவல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு. இன்னொன்று வந்து சோஷியல் கன்சர்ன், இந்த சமூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம், இல்லை சமூகத்தை பத்தின பார்வை நமக்கு எப்படி இருக்குன்னு. 3வது வந்து இமோஷன்ஸ், ஹியூமனிட்டி, எம்பத்தி, மனித நேயம். ஏன்னா இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போயிட்டு இருக்க இடத்துல நம்மளோட படைப்புகள் மூலமா அதை கட்டாயமா சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய அடிகளை எடுத்து வச்சு இன்றைக்கு 3வது புத்தகம் வெளியிட்டு இருக்காரு அருணாச்சலம். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் யானை பத்தி ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கிறாரு. காக்கை குருவி எங்கள் ஜாதி,
நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அக்ரிணை கூட வாடா, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு தான், வா வா எல்லாம் ஒண்ணுதான். அப்போ யானைகளை பார்த்து கொள்கிற ஒரு மனம் இருக்குல்ல, அந்த மனத்தையும் தன்னோட கவிதைகள்ல அருணாச்சலம் பதிவு பண்ணியிருக்காரு. அன்பின் ஆதியந்தம் அளவிலாத அன்பே, ஆஸ்கர் எல்லாம் அப்புறம் என்பேன். நீங்க அந்த யானையை பார்த்துக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு ஆஸ்கர் கிடைச்சா சரி வச்சுக்கோ, ஆனா ஆதாரமா இருக்க அந்த அன்பு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம்னு எழுதியிருக்காரு. இனபேதமின்றி பொழியும் இயற்கையே அவனும் அவளும். அவனும் அவளும்னா அந்த வளர்த்தாங்கல்ல 2 பேர், அவங்க தான். பெற்ற சிசுவையே தொட்டியில் வீசும் மானுடர் மத்தியில் களிறுகள் மேல் களங்கமில்லா அன்பு. அவனும் அவளும் அகண்ட பிரபஞ்சத்தின் ஆதி வேர்கள்னு சொல்றாரு. அன்பு தான் எல்லாமே. இன்னைக்கு சொசைட்டில இல்லாத ஒரு விஷயம் வந்து எம்பத்தி தான். நம்ம கிட்ட வந்து எம்பத்தி இருக்கா, நம்மள நாமளே வந்து ஒரு மதிப்பிட்டுக்கணும், ஒரு சுய மதிப்பீடு பண்ணணும்னு சொல்றாரு. எம்பத்தின்றது என்னன்னா, நான் மட்டும் ஜெயிச்சிடணும். வீட்டில் பேரண்ட்ஸ் கூட கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவாங்க, நீ வந்துரு, ஃபர்ஸ்ட் வந்துரு, நீ ஃபர்ஸ்ட் வந்துரு, நீ ஓடிட்டு நீ ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டா செகண்ட் வர்றது யாரு, தேர்டு வர்றது யாரு? எல்லாரும் லைஃப்ல ஏதோ ஒரு போட்டியில் ஓடிட்டு இருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு என்னன்னா, நம்ம இந்த மொபைல் பார்த்து, கேட்ஜெட் பார்த்து, இந்த கேம்லாம் அங்க ஒருத்தர் வந்துட்டான், போடுறா போடுறா போடுறா, இங்க ஒருத்தர் இருக்கான், நான் இங்க இருக்கேன், இப்படிதான் சொல்லிட்டே இருக்கோம். ரொம்ப வர்ச்சுவலா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து சக மனிதன் மீதான ஒரு மனித நேயத்தையும் பரிவும் வந்து நம்ம வளர்த்துக்கிறதே இல்லை. இன்னும் கொஞ்சம் வயலன்ஸ் தான் தேவைப்படுது. இன்னைக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து முன்னாடிலாம் என்னன்னா, ஒரு கேஸ்ல வந்து ஒரு ஆதாரமா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் தான் வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பார்க்குறோம், ஒருத்தனை வெட்டினா குத்துனா செத்து மடிகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படி பார்க்க 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 நமக்குள்ளே நம்ம ஒரு சைக்கிக் பிஹேவியர் நம்மள அறியாமல் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கிட்ட முக்கியமாக இருக்க வேண்டியது வந்து ஒரு மனித நேயம் தான். ஒரு மனித நேயமும் அன்பும். மாணவர்களுக்கு எல்லாம் நான் பேசுனது எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல. ஒரு நூல் வெளியீடு வந்து எல்லா விதமான விஷயங்களும் எடுத்துக்கிட்டு போகிற இடமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அருணாச்சலம் சொன்ன மாதிரி நமக்கு வந்து சோஷியல் கன்சர்ன் வேணும், ஒரு எம்பத்தி வேணும், சக மனுஷன் மீதான ஒரு பரிவு வேணும். அப்புறம் நோன்னு சொன்னால் நோ தான் யாராக இருந்தாலுமே. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அக்செப்ட் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு உலகளாவிய ஒரு பார்வையோட நம்ம ஒரு நாளை தொடங்கணும் அப்படின்றது இந்த புத்தகத்தில் இருக்க கவிதைகளை வாசிச்சா எனக்கு தோணுச்சு. வாசிச்சா நீங்களும் அதை தான், உங்களுக்கும் அதை தான் தோணணும்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாகவி பாரதியின் பிறந்த நாள். மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், மண் பயனுற வேண்டும் என்ற வரிகளை நினைவில் நிறுத்தி இவ்விழாவிற்கு தலைமையேற்க இசைவளித்த மாண்புமை வேந்தர் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்று வர இயலவில்லை. அவருடைய எண்ணங்களும் அவருடைய வாழ்த்தும் என்றும் என்னுடன் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை சுற்றி தான் அவர் மனமும் இருக்கும். அவர் காலையில் அம்மா மணிமங்கை சத்யநாராயணன் அவர்களை அழைத்து, அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமானவர்கள், பாரதி விழா, ஒரு புதுமை பெண்ணை அழைத்து தலைமையேற்க செய்து இந்த விழாவை கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள். கேட்டவுடன் எங்களது அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு தலைமையேற்க வந்த திருமதி மணிமங்கை சத்யநாராயணன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக எல்லோரும் பேசிய கவிதை, நூலின் பெயர் வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை. இந்த பெயர் வருவதற்கு காரணம் அவள் இல்லாத வகுப்பறை என்ற கவிதையே. ஆம், அவள் இல்லாத வகுப்பறை தான். இன்றும் அவளை எங்கோ தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். அது உண்மையாகவே 5ஆம் வகுப்பு வரை என்னுடன் படித்த தோழிதான். என்னுடைய பள்ளி முதல்வர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நான் எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் எடுத்தேன், எப்படி தேடினேன் என்றெல்லாம். நான் ஒரு நல்வாய்ப்பாக மாண்புமிகு வேந்தர் அவர்களோடு பாராளுமன்றத்தில் அவருக்கு உதவியாளராக 5 ஆண்டுகள் பணிபுரிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது ஆதார் ரெக்கார்டு எனப்படும் அந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குடிமகர்களின் ரெக்கார்டெல்லாம் தேடி பார்த்தோம். கடைசியாக நான் படிக்கும் பொழுது அந்த பள்ளி இருந்த மாவட்டம் பெரம்பலூர், இப்பொழுது அது அரியலூர் மாவட்டம். 2 மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்தில் உள்ள டிஇஓ சிஇஓகிட்டலாம் ஃபோன் பண்ணி கடைசியில் அவங்க இவங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. என்னுடைய பள்ளி முதல்வர் அப்பொழுது அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருந்தார்கள்.
அவர்கள் எனக்கு அலைபேசியில் அழைத்து, உனக்கு ஒரு டீட்டெயில் வேணும்னா நீ என்கிட்டலாம் கேட்கணும், அதை விட்டுட்டு சிஇஓ பேச சொல்கிற, இப்படியெல்லாம் பலவாறாக நான் தேடினேன், தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த கவிதைக்கு ஆன உரிமையாளரை. அவ்வாறு தான் வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்ற கவிதை அவள் இல்லாத வகுப்பறை என்ற கவிதையிலிருந்து உதித்தது. இன்று இந்த பெயர் இல்லை என்ற காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் சர், SIR, பெயர் இல்லை என்றால் பதட்டம். அதுபோல் இந்த பெயர் இல்லை என்ற பதட்டம் இல்லை, அன்பாக தேடினேன், இன்றும் கிடைக்கவில்லை. இங்கு பலர் சொன்னார்கள், என் பள்ளியிலும் ஒரு பெண் இருந்தால் அவளை நான் இப்படித்தான் தேடினேன், எனக்கும் இப்படித்தான் ஒரு சூழல் நடந்தது. இப்படி பலரும் அவர்களுடைய வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தால் அவர்களுக்கும் இது நடந்திருக்கும் என்ற ஒரு உணர்வு வரும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தரக்கூடியதாக இந்த நூல் அமையும். என் நூலை வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த தமிழ் பேராயத்திற்கும், என்னுடைய எல்லா பணிகளிலும் என்னை வாழ்த்தி அரவணைத்து வழிநடத்தக்கூடிய, என்னுடைய மேற்படிப்புகளை தொடருவதற்கும் எனக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பதற்கு எப்பொழுதும் முழுமுதற் ஆதரவாக ஒரு ஆண் தாய் என்று அப்துல் ரஹ்மான் ஐயாவை சொல்வார்கள். அப்படி எனக்கான ஒரு வழிகாட்டியாக இருந்து என்னை ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதராக மற்றவர்கள் மதிப்பதற்கு, மதிப்பீடு செய்வதற்கு எல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்பமை வேந்தர் அவர்களை இந்த நேரத்தில் நான் உள்ளபடியே வணங்கி நன்றியை உரித்தாக்குகிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்விற்கு அழைத்தவுடன் உடனடியாக ஒப்புக்கொண்டு வருகை தந்த திருமதி மணிமங்கை சத்யநாராயண் அம்மா அவர்களுக்கும் மற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி. எழுத்துப்பணி தொடரும். இந்த 3 நூல்களையும் வெளியிட்டவர் அண்ணன் கவிஞர் இசாக் அவர்கள். உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி வந்த முதல் நூலான அடுத்த பயணம், 2வது நுகத்தடி, இந்த 3வது நூலான வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்ற இந்த 3 நூல்களையும் மிகச்சிறப்பாக தமிழ் அலை பதிப்பகம் வழியாக பதிப்பித்து தந்தவர் அண்ணன் இசாக் அவர்கள். அவருக்கு உங்களுடைய பலத்த கைத்தட்டலை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.